Hi students, exercise 2.6ல 5th sum. 5th sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 104 அதாவது 104th term and 4th term is 125 and 0. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க t 104th term வந்து 125ம் 4th term வந்து t 4th term வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ tn ஃபார்முலா நமக்கு தெரியும். tn is equal to a plus n minus 1 into d. T4 is equal to 0 சொல்லியிருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். T4 is equal to 0னா a plus 4 minus 1d 0. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கி சிம்பிளிஃபை பண்ணால் a is equal to minus 3dன்னு கிடைக்கி. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா 104, அந்த 104th டேர்மை யூஸ் பண்ணோம்னா T104 is equal to 125. அப்போ a plus 104 minus 1 into d is equal to 125. 104லேருந்து 1 போச்சுன்னா 103. இப்போ a is equal to minus 3dயை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். a is equal to minus 3d நமக்கு என்ன கிடைக்கும், a is equal to minus 3d plus 103d is equal to 125. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். 100d is equal to 125. d is equal to 125 divided by 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25ல் கேன்சல் பண்ணிங்க ஈஸி. 5 டைம்ஸ் இருக்கும், இங்கே 4 டைம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ d is equal to 5/4ன்னு கிடைக்கும். d is equal to 5/4ன்னு கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, a is equal to minus 3 d/4 போட்டிங்கன்னா a is equal to என்ன கிடைக்கும், 3 5s are 15 minus 15/4. இப்போ a தெரிஞ்சிச்சு, d தெரிஞ்சிச்சு. நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் 35 டைம்ஸ். அப்போ 35ன்னு என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ சம் ஃபார்முலாவில் போடலாமா, எஸ்என் ஃபார்முலாவில். அப்போ a is equal to 15/4ம் d is equal to 5/4ம் n is equal to 35யும் எஸ்என் ஃபார்முலாவில் போடலாம். ஓகே, எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு பதில் 35/2, 2aக்கு பதில் minus 15/4, nக்கு பதில் 35, dக்கு பதில் 5/4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கேன்சல் ஆகும், 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 15 minus 15/2 அப்படியே இருக்குது, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 35 minus 1 34, 5/4. ஓகே, இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4, 17 2s are 34. ஓகே, இப்போ 17 into 5 இருக்குது. ஓகே, 17 into 5 வெளியில் உள்ளதை அப்படியே தான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன் 35/2ன்னு. இங்கே டினாமினேட்டர் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ மேலே சப்ராக்ஷனோ ஆடோ நம்ம பண்ணிக்கலாம். அப்போ 17 into 5 எவ்வளவு, 85. இதோட இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 70, நமக்கு 70 கீழே இருக்கிற /2 அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம்ல. சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு மல்டிபிள் பண்ண ஈஸியாக இருக்கும். 2 டேபிளில் 70யை கேன்சல் பண்ணிங்கன்னா 35 வரும். ஓகே, 35 into 35 எவ்வளவு நமக்கு 1225. ஓகே, மேலே 35 into 35 1225, கீழே வந்து 2 இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன, 612.5. இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 1 2s are 2, 6 2s are 12, இங்கே 1 2s are 2, இங்கே 5 இருக்கா, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். அந்த 1 கூட 0 சேர்த்திங்கன்னா 5 2s are 10. ஓகே, 612.5 yes 35. Thank you.